எல்லாருக்கும் வணக்கங்க. கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த கும்பராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருந்தாலும் இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அற்புதமான நட்சத்திரங்கள். அவிட்டம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய வசுக்கள் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதமும் 4வது பாதமும். பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் அவதரித்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இன்னும் சொல்லப்போனால் தஞ்சை பெருங்குடியான் கோவிலை உருவாக்கிய மகான் ஐயா ராஜராஜ சோழன் அவதரித்த நட்சத்திரமும் சதய நட்சத்திரம் தானுங்க. அதுபோக செல்வந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். அற்புதமான நட்சத்திரங்கள் நிறைந்த ஒரு ராசி தானுங்க கும்பராசி. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா கூட அடுத்தவங்களுடைய காசு பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அப்பேற்பட்ட கும்பராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? 2025 வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி மாதம். பொதுவாகவே கும்பராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி 7வது பாத்தியத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் சூரியன். திருமணஸ்தானாதிபதி சூரியன். வேறு எந்த ராசிக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் இந்த கும்பராசிக்கு உண்டு. எப்படின்னா கும்ப ராசியாதிபதி சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் ஜென்ம விரோதம். சொல்லப்போனால் சூரிய பகவானுடைய வாரிசு தான் சனி பகவான். ஆனாலும் சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் மிகப்பெரிய ஒரு விரோதம் உண்டு. அப்போ கும்பராசிக்கு 7வது பாத்தியமாக தான் அந்த சூரியனுடைய வீடு வரும். திருமணஸ்தானாதிபதியாக தான் வருவார் சூரியன். எத்தனையோ பேர் மன வாழ்க்கையில் 1000 சங்கடங்கள் வந்தாலும் மனசுக்குள்ளே வச்சு பூட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த கும்பராசி தானேங்க. பழமொழி ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா, பிடிச்ச பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம் இல்லை, கால் பட்டாலும் குத்தம் இல்லை, பிடிக்காதது கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தம்ன்ட்டு. அந்த மாதிரி கும்பராசியில் நீங்கள் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி 1000 சங்கடம் வந்தாலும் வாய் விட்டு அடுத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டீங்க. இதுதான் என்னுடைய விதி, இதுதான் என்னுடைய தலையெழுத்துன்னு வாழ்ந்துட்டு போகக்கூடியவங்க இந்த கும்பராசியில் இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணமாகி 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே விவாகரத்துன்னு வந்து நிற்பாங்க. 1000 விவாகரத்து அடுத்த ராசியில் வருது அப்படின்னா அதில் ஒரு ராசி தானங்க, ஒரே ஒருத்தர் தானங்க கும்பராசியில் வருவாங்க. அந்த சகிப்புத்தன்மை அதிகம் அப்படின்னா அந்த கும்பராசியில் உள்ளவங்க அதிகம். அதாவது எந்த சூழ்நிலையிலையும் தன்னிலை மாறாமல் அடுத்தவங்களுடைய சூழ்நிலையில் இருந்து அவங்க பேசுகிறதோ நடந்துக்கிறதோ இந்த மாதிரி அதிகம். தன்னை சார்ந்தவங்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி தானுங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை தான் பிறக்கப்படுது. யாருடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது? 2025 வருடம் பிறக்கப்படுதுன்னா கும்ப ராசியாதிபதி சனி பகவான், சனி பகவானுடைய நெருங்கிய நண்பன். அதுபோக கும்பராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன், 9வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிர பகவானுடைய சாரத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்குது. ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா சந்திர பகவானும் சூரிய பகவானும் இருவரும் ஒரே சாரத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. சூரியனும் சந்திரனும் இருவரும் ஒரே பாதத்தில் 256 டிகிரியில் சூரியனும் 266 டிகிரியில் சந்திரனும் 2 பேரும் போராட நட்சத்திரத்தில் தான் இருக்காங்க. 10 டிகிரி வித்தியாசம் இருக்குது சூரியனுக்கும் சந்திரனுக்கும். சூரியனுடன் 5 டிகிரிக்குள்ளாரி எந்த கிரகம் இருந்தாலும் அது அஸ்தமனம் ஆயிடுவாங்க.
அப்போ சந்திரன் அஸ்தமனம் ஆகலை. 11வது பாவகத்தில் 6வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரன், 7வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன், கும்பராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் ஜனவரி மாதம் பிறக்கப்படுது. லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அப்போது இந்த மாதம் நல்ல ஒரு அனுகூலத்துக்கு தொடக்கம். சார் உண்மையா சார்? பலவிதமான சங்கடங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனே சார், இனிமேவாவது என் சங்கடங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறுமா சார்? நிச்சயமாக மாறும். 6வது பாவகத்துக்கு அதிபதின்றவர் ருணரோக சத்துருஸ்தானாதிபதி சுக்கிர பகவானுடைய சாரத்தில் இருக்கார். 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமணஸ்தானாதிபதி 11வது பாவகத்தில் தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த 2 கிரகங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்த சுக்கிரன் கும்ப ராசியாதிபதி சனியோட சேர்ந்து கும்ப ராசியிலேயே இருக்கிறார். அப்படி அருமையான ஒரு பிரார்த்தம். அதாவதுங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை நம்ம வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இருந்தால் தான் நம்ம வெளிக்காட்டிக்கிட முடியும். 1000 திறமை இருக்கிறது முக்கியம் இல்லைங்க, அது வெளிக்காட்டுறதுக்கான தருணம் வேணும். இல்லை, என்னதான் நமக்குள்ள ஒரு திறமையை வச்சுக்கிருந்தாலும் ஒரு சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார பல தருணத்தில் உங்களுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் காட்டி கொடுக்கும். பொதுவாக இந்த பிரபஞ்சம் விதி அப்படின்னு சொல்கிறது தான் பிரபஞ்சம். அப்போ இந்த பிரபஞ்சம் யாரையுமே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாதுங்க. இதுதான் உங்களுடைய பாதை அப்படின்னு யாராவது ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க அற்புதமாக, தெய்வம் மனசால் ரூப. கடவுள் நேரடியாக நான் தான் முருகர், நான் தான் விநாயகர் அப்படின்னு யாரும் சொல்லி ஒரு பாதையை காட்டுறது இல்லைங்க. அந்த ரூபத்தில் யாராவது ஒருத்தர் சரியான தருணத்தில் நமக்கு வருவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார ஒரு அதிசயம் கும்பராசி நண்பர்களுக்கு நடக்க போகுது. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைச்சா போதுமானது, வேறு எதையுமே நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. எனக்கு கார் வாங்குற அளவுக்கு தகுதி வரணும், வீடு வாங்குற அளவுக்கு தகுதி வரணும், அப்படியெல்லாம் சத்தியமாக யாரும் நினைக்க மாட்டீங்க. என்னுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு வந்தால் போதும். என் ஜாதக ரீதியாக வர வேண்டிய வளர்ச்சி வந்தால் போதும். என்றைக்குமே அடுத்தவங்களுடைய முதுகலை ஏறணுன்ற எண்ணம் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு வரவே வராது. இதை பார்க்கக்கூடிய மற்ற ராசி நண்பர்கள் கேட்டுவிடாதீங்க, அப்படின்னா நான் அப்படி இருக்கிறேனா ஏன் அப்படின்ட்டு. நான் கும்பராசியை மட்டும்தான் மையப்படுத்தி சொல்கிறேனே தவிர வேறு யாரையுமே இதில் நான் இணைக்கலை. கும்பராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் நல்ல தருணமாக இருக்கும். ஒவ்வொரு நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும், அழாத குழந்தைக்கு பால் கிடைக்காது. உழைப்பு போடுறவங்களுக்கு தான் உயர்வு வரும். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைக்கிறது இல்லை. அப்படி விதைச்சா விளையாமல் போகுமா? விளையும், வீடு சேராது. அதுக்காக தான் சொன்னாங்க போல இருக்குது, சிறுபிள்ளை வெல்லாமல் விளையும் வீடு சேராதுன்ட்டு. அந்த மாதிரி எந்த தருணத்தில் எந்த செயல் செய்தால் சரியாக இருக்குமோ அந்த செயல் செய்துக்கிட்டால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது, தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கும்பராசிக்கு 6வது பாவகத்தில் சனி பகவானுடைய சாரத்தில் பூசம் நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் 97 டிகிரியில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு தொழில் ஸ்தானாதிபதி. உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரமும் கொடுக்கிறாரு. தொழில் ஸ்தானாதிபதி வீடு 2 வீடு, மேஷம் விருச்சகம். தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய வீடு, அந்த 2 வீட்டையும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் பார்க்குறாரு. யாருடைய சாரத்தில் இருந்து? நான் முதல்ல சொன்ன மாதிரி குபேரர் அவதரித்த நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் 320 டிகிரியில் இருக்கக்கூடிய சனி பகவான்
உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தகரியஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 10வது பாத்தியம் பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே நிறைவான ஒரு தருணமாக இருக்குது. நிச்சயமாக இந்த கும்பராசி நண்பர்களுக்கு பலவிதமான மனக்கோட்டை இருக்கும். மனக்கோட்டை மட்டும் கட்டுறது நமக்கு பெருசு இல்லை, நெசத்தில் கோட்டை கட்டணும் இல்லையா? இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் தானங்க எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை தரப்போகுது இந்த பிரபஞ்சம். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும், கார்ப்பரேட் நிறுவனங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நமக்கு மேலே உள்ளவங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு மேலே உள்ளவங்க எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்துருந்துருப்பாங்க. அப்பனால் மேலுக்கு வந்தேன், தாத்தனால் மேலுக்கு வந்தேன், ஜாதி ஜனத்தால் மேலே வந்தேன் கிடையாது. மற்றவங்களுக்கு பொருந்துமோ இல்லையோ, இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அது வாய்ப்பே இல்லை. தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதைப்பட்டு தான் மேலுக்கு வந்திருப்பாங்க. உங்களுக்கு 50 வயசு ஆகுதுன்னா கரெக்டாக 30 வருஷம் உழைப்பு போட்டிருப்பீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு வர்றதுக்கு. உங்களுக்கு 40 வருஷம் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் 17-18 வருஷம் உழைப்பு போட்டிருப்பீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், வரக்கூடிய காலகட்டம் பிரமாதமாக இருக்குது. நீங்கள் பிரகாசமாக இருக்கணும்னா இந்த பிராப்தத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அதுபோக எத்தனையோ பேர் வீட்டில் கும்பராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்வாதாரம் தான் நமக்கு சிரமம்னா வாழ்க்கையே சிரமமாக இருந்திருக்கும். என்ன காரணம்? 7.5 சனி. சனி பகவான் நம்ம ராசிநாதன் தான். ஜென்மத்தில் சனி போகும்போது போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்திருக்கும், செய்யாத தப்பு செஞ்சன்னு பேர் வந்திருக்கும், வாங்காத இடத்துல வாங்கினன்னு பேர் வந்திருக்கும். வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டுறமோ இல்லையோ, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறவங்க பாதி பேர்னா, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறவங்க மீதி பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை சூரிய பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் உத்திராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய முதல் கடவுள் விநாயகர் அவதரித்த நட்சத்திரத்தில் ஜனவரி 10லிருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பார். அப்போது சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணம். எந்த மாதிரி சங்கடங்கள்? போகாத இடத்துக்கு போனன்னு பேர் சரியாகும், வாங்காத இடத்துல வாங்கணுன்னு பேர் சரியாகும், வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். முக்கியமாக புத்திர பாக்கியம். திருமணஸ்தானாதிபதியுடைய சுய நட்சத்திரத்தில் புத்திரகாரகனுடைய வீட்டில் இருந்து புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 100% சாதகமான யோகம் புத்திர பாக்கியத்தில் கொடுக்க போகுது. எப்போ? நினச்ச நேரத்தில் குழந்தை பாக்கியம் கொடுத்துருமா? அப்படி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. புத்திர பாக்கியம் அப்படின்றது கடவுள் கொடுக்கக்கூடிய பிராப்தம், வர்றோம். 3 கல்யாணம் பண்ணி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களை நம்ம பார்த்துருக்கோம். கல்யாணம் பண்ணி 3 மாதத்தில் குழந்தை நின்னதை பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போது குழந்தை பாக்கியம்ன்றது ஒரு வரம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 6 வருடமாகுது, 7 வருடமாகுது, 10 வருடமாகுது, புத்திர பாக்கியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் இல்லைங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க. யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செய்து பார்த்துட்டேங்க, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சாமி. சன்னியாசியாக நாங்கள் இருந்தோம், இந்த பிராப்தம் இந்த பிரபஞ்சம் சம்சாரி ஆக்கிடுச்சு எங்களை. சம்சாரியாக இருக்கிற தம்பதிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு தாய் தந்தன்ற பட்டம் வேணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கிறேங்கன்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் 1000 பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு திருமணஸ்தானாதிபதி சுய நட்சத்திரத்தில் புத்திரகாரகனுடைய வீட்டில் இருந்து புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் புத்திரஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் இருந்து புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழல். எப்படின்னா கும்பராசிக்கு புதன் தான் புத்திரஸ்தானாதிபதி, 5வது வீட்டுக்கு அதிபதி.
5வது வீட்டுக்கு அதிபதி புதன் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரகாரகனுடைய வீட்டில், புத்திரகாரகன் குருவுடைய வீடு, குருவுடைய வீட்டில் திருமணஸ்தானாதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகாம புதனாதித்ய யோகமாக இருந்து கும்பராசிக்கு 5வது பாவகம் சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழல்ல தான் குழந்தை பாக்கியம் நிற்கும். இது வருடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருமா? இல்லை மாதம் பூரா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருமா? கிடையாது. 4 நாள், 4 நாள் ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 11, 12, 13, 14 இந்த 4 நாளில் குழந்தை பாக்கியத்துக்காக தவம் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு பிரகாசமான நேரம், பிரமாதமான நேரம். இந்த ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் ரெட்டையாக இருக்கிறீங்க, கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, தம்பதிகளாக இருக்கிறீங்க. அடுத்த ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் தம்பதிகளாக இருக்கிற நீங்கள் தாய் தந்தையாக இருப்பீங்க. சாமி சத்தியமாக அது நடக்கும். அதுபோக 14ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி, ஏன் 24ஆம் தேதி கூட வச்சுக்கோங்க, அதுவரை பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்துக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுவார். நான் மீண்டும் சொல்கிறேன், 14ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி, 24 சேர்த்துக்க வேண்டாம், 23ஆம் தேதி 14 to 23 ஜனவரியில் காதலர்களிடையே பல விதமான சங்கடங்களை கொடுத்துரும். கணவன் மனைவிகளிலேயே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக கொடுத்துரும். பிரிவினைகள் கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் கொடுத்துரும். ஐயா, நான் மீண்டும் சொல்கிறேன், ஜனவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வரை திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் 12வது பாவகத்தில் மறைஞ்சி பகையாயிட்டு திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் வரக்கூடிய 7 நாள் நமக்கு பாதகம். ஒரு வாரம், ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வரை 7 நாள் இல்லை 9 நாள் வரும். இந்த 9 நாள் 100% கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய மன வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படுத்தும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கணும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை தான் நமக்கு ஏகப்பட்டது இருக்குதே, அதனால் பெருசாக சங்கடம் வராது. இருந்தாலும் சூதானமாக இருந்துக்கோங்க. 23 தேதிக்கு மேற்கொண்டு 31ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய சாரம் திருவோணம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வர்றது உங்களுடைய உடல் உபாதைகள் சரிப்படுத்தும். இருந்தாலும் வண்டி வாகனம் பெருசாக இந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா 6வது பாவகத்துக்கு அதிபதி சாரம் வாங்கி ஒரு கிரகம் 12வது பாவகத்தில் பகையாகி மறைவு ஸ்தானத்தில் இருந்து அவருடைய சாரம் வாங்கும் பொழுது உடல் உபாதைகள் 2 வருஷமோ 3 வருஷமோ உடம்புல தொந்தரவு இருக்குதுங்கன்னா சரிப்படுத்தும். ஆனாலும் வண்டி வாகனம், ஏன்னா சனி பகவான் நமக்கு இரும்பு காரகன், அந்த இடத்துல சனி பகவானுடைய வீட்டில் சூரியன் வராரு, பகை தான். வண்டி வாகனம் வாங்கிறது தப்பில்லை, வாங்குங்க, சந்தோஷம். ஜனவரி 31 வரைக்கும் ஒரு இடத்துல வச்சு பூட்டி வைங்க. ஜனவரி 23 தேதியில் இருந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை வண்டி வாகனம் பெரிய லெவலில் பயன்படுத்த வேண்டாம். அதன் பிறகு நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. நீங்கள் 50 போக வேண்டாம், 200 போங்க, தப்பில்லை. ஆனால் ஜனவரி 23 ஜனவரி மாதம் 31 வரை 30 போனால் கூட நாம் விளருமோ இல்லையோ பின்னுக்கு வந்தவன் நம்மளை அடிச்சிருவான், கல் தடிக்கு விழுந்துருவோம். அதனால் வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் சூதானமாக இருங்க. மற்றபடி பிறக்கக்கூடிய பிரமாதமான ஜனவரி மாதம் கும்பராசி நண்பர்களுக்கு யோகம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு முழுமையாக கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.